டெல்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், போக்குவரத்தை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? சாலைகளில் தேங்கியிருக்கிற நீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கட்டாயமாக, அதாவது டெல்லி உள்ளிட்ட பல்வேறு இந்த வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்து வருவதன் காரணமாக தற்போது இந்த மழையானது பெய்து வருகிறது. சுமார் டெல்லியை பொறுத்தவரை கடந்த 2 மணி நேரங்களுக்கு மேலாக இந்த கனமழையானது பெய்து வருவதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் சாலைகளில் அந்த வெள்ளம் போல இந்த தண்ணீர் வந்து தேங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக அந்த வாகன ஓட்டிகள் கடுமையான ஒரு பல்வேறு அந்த சவால்களுக்கு மத்தியில் தங்களுடைய அந்த பணிகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல டெல்லி மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு அந்த நடவடிக்கைகள் இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்களை அகற்றும் ஒரு நடவடிக்கையிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையின்படி ஜூலை 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் இதனுடைய அந்த மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில ஜூலை 28 முதல் 31 வரை ஹரியானா, சண்டிகர், டெல்லி முழுவதும் பரவலான மழை பெய்யும் எனவும், அதே போல ஜூலை 28, 29ஆம் தேதிகளில் சில இடங்களில் இது போன்ற கனமழையானது பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அந்த எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில டெல்லி அரசு சார்பாக இது போன்ற முக்கிய நடவடிக்கைகள், தண்ணீர் தேங்குவதை சீர் செய்யும் ஒரு பணிகள் வந்துட்டு மாநகராட்சி ஊழியர்கள் வந்துட்டு ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பள்ளங்கள் வந்து இருக்கக்கூடிய பள்ளங்களில் முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்கள், அதாவது அந்த பகுதியில் பள்ளம் இருக்கிறது என்பதை தெரியாமலே வந்துட்டு சிலர் வந்து அங்கு சென்று அதில் சிக்கிக்கொள்வது போன்ற விஷயங்கள் வந்துட்டு போன்ற அந்த நிகழ்வுகள் வந்துட்டு நிகழாமல் இருப்பதை தடுப்பதற்காகவும் ஆங்காங்கே தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக அந்த சாலைகளில் அது போன்ற தண்ணீர் தேங்கியிருக்கும் பகுதிகளை வந்து நீக்கும் ஒரு நடவடிக்கையிலும் தொடர்ந்து பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இன்னும் 2 நாட்களுக்கு இது போன்ற கனமழையானது பெய்யும். குறிப்பாக பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யுவதற்கான அந்த எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், டெல்லியை பொறுத்தவரை அதிக வெப்பத்தின் காரணமாக தொடர்ந்து பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில இந்த மழையானது தற்போது இருக்கக்கூடிய டெல்லி மக்களுக்கு ஒரு நிம்மதியை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே வரக்கூடிய நாட்களில் மழைக்கான இந்த எச்சரிக்கை, ஆரஞ்சு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் போன்ற இந்த மாநிலங்களில் கனமழைக்கான இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை தவிர்த்து அது மலை பாங்கான அந்த பகுதிகள், இமாச்சல், தேராதூன் போன்ற பல்வேறு அந்த மலைப்பாங்கான அந்த மாநிலங்களுக்கும் ஒரு மழை எச்சரிக்கை வந்து கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தேராதூன் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக சாலைகளில், அதாவது மலைப்பகுதிகளில் நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அதனை கண்காணித்து அதே பொதுமக்களுடைய அவர்களுக்கான அறிவுறுத்தல் வந்துட்டு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் பல சாலைகளுடைய அந்த பயணங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகளுக்கு அவ்வப்போது அந்த அறிவுறுத்தலானது சம்பந்தப்பட்ட மாநில நிர்வாகம் சார்பாக அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தான் டெல்லியில் இந்த மழையானது தற்போது அதிக வெப்பத்திலிருந்து தணிக்கக்கூடிய வகையில் பொதுமக்களை நிம்மதி அடைய செய்திருக்கின்றது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.